सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ओम रवण भवाय नमः। ओम रवण भवाय नमः। மீனாட்சி வாங்க வாங்க, பரிபூர்ணமா பால் பொங்கிடுச்சு. வந்துடுச்சா? ஆமா. முருகா, என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணுமாப்பா. தம்பி சுந்தரலையா, மீனாட்சியை கூப்பிடு. மீனாட்சி, எனக்கு இருக்குன்னு பட்டுக்கிற வேட்டி, இதை கட்டிக்கிட்டு வயல்ல வேலை செஞ்சா ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பான். என்னது, ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பானா? என்னடா இது? ஏய், பரம்பரை பரம்பரையா, அதுல இந்த வட்டாரத்துக்குள்ள நம்ம குடும்பம் தாண்டா மிராஸ்தார் குடும்பம். நீ தாண்டா கட்டிக்கணும். நீ கட்டிக்கிட்டா எவன்டா சிரிப்பான்? சிரிப்பா, நாம சிரிப்பான். இவன் ஒருத்தன். இந்தமா கட்டி. ஏ அகலாண்டா, அகலாண்டா, ஏன் கத்துறீங்க? கூட்டிட்டு வர வேண்டாமா? குளிக்கிறதா? நேரம் தாண்டி நீயும் குளிக்கிறது உண்டா? இன்னைக்கு பொங்கல் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன். நீ பொங்கலுக்கு தானே குளிப்ப. ஏன் என்னையும் மீனாட்சின்னு பாத்துக்கிட்டீங்களா? பட்டு புடவைன்னு உடனே பட்டி கட்டா முட்டாய் கடையை முறைச்சு பாக்குற மாதிரி பாக்குறதுக்கு. மீனாட்சி நீ ஆக முடியுமா? ஏ, பட்டுப்புடவை கட்டிக்கிறதுக்கும் ஒரு உடம்பு வேணுமடி. ஆமா ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் பரம்பரை பரம்பரையா பட்டு புடவை கட்டி கிழிச்சவதா. நிறுத்து, நான் தான் கேட்டு இந்த காது ஜவ்வே ஆண்டு போயிருக்கேன். அவ மாதிரி அனாதையா கண்ட சேலையை கட்டிக்கிட்டு இடுப்புல மூட்டையை தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து சேரல. இந்த தாயே, இன்னைக்கு நல்ல நாடு, உன் வாயை கொஞ்சம் ஊட்டி. ஏ, உண்மையிலேயே நியாயமா இன்னைக்கு மீனாட்சி தாண்டி பட்டுப்புடவை கட்டணும். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு தாண்டி பொங்கல், உனக்கு எனக்கு இல்லை, தெரியுதா? இந்த காலத்துல நியாயம் எங்க இருக்கு? ஏ, நாளைக்கு கட்டிக்கலாம்னு வச்சுக்காதரி, நாளைக்கு மாட்டுக்கு பொங்கல் உனக்கு. என்னப்பா மணி, என்னது லவ் லெட்டரா? இல்ல பரீட்சையில பாஸ் ஆனாங்கிறதுக்காண்டி ஏதாவது மந்திர தாயத்தா? அட சும்மா இருங்கப்பா. ஊர்ல இருந்து எங்க பெரியப்பா விபூதி பிரசாதம் அனுப்பிச்சிருக்காரு. இந்தாங்க, நீங்களும் பூசிக்கீங்க. ஏண்டா, படிக்கிறது காலேஜ், பூசுறது விபூதியா? ஓஹோ, காலேஜ்ல படிக்கிறவங்க விபூதி பூசக்கூடாது, இப்படி சிகரெட் பத்த வச்சுட்டு சீட்டும் கேரமும் தான் ஆகணுமா? டேய், இதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் வேற எதுலடா இருக்க போகுது? டேய், அதோட ஷேக்ஸ்பியர், ஷெல்லி இதையும் படிச்சா காதல் கவிதை அப்படியே சொட்டுமடா. படிச்ச மேதாவிங்களா? ஏண்டா, மாணிக்க வாசகர் அப்படியே கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்களா? நீங்கள் அமெரிக்காவில பிறந்து லண்டன்ல வளர்ந்து பாரிஸ்ல படிக்கிறதாக நினைப்பா? இத பாரு, விடிய விடிய ஷேக்ஸ்பியரிய செல்லியும் படிச்சாலும் தேன் சொட்டும் திருவாசகம், கல்லை உருக்கும் தேவாரம், வீர புகழ் பாடும் புறநானூறு, காதல் கவி பாடும் மகநானூறு, கருத்துக்கு ஒரு கரித்துகை, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம், இது விட உலகத்துல வேற எந்த மொழியிலப்பா சிறப்பு இருக்கு? சரியான போடு போட்டப்பா. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, தாயை மறந்தவனையும் தாய்மொழி பற்றி இல்லாதவனையும் உலகம் மனுஷனாகவே மதிக்காது. மணியின் பொன்மொழிகள் வாழ்க வாழ்க. ஆனை முகனே, ஆதி முதலானவனே, பானை வயிற்றோனே, பக்தர்களை காப்பவனே, மூனை பொருளே, மூத்தவனே, கணேசா கணேசா, ஏனென்று கேளுமையா, இந்த ஏழை முகம் பாருமையா. மொத்தத்துல நம்ம குடும்ப ராசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு கிழமை சொல்றேன்னா? சனிக்கிழமை. அதுதான், சனி போற நேரம் வந்துருச்சு. என்னங்க, சிங்கம் வந்தாச்சு. ஆமா, அம்மா எங்க போறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க என்ன சொன்னீங்க? சனியம் போற வேலை வந்து துடுதுடுத்தோன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த சனியனை கூட்டு வர்றதுக்காக துடுத்துட்டு இருக்கான். வாங்க வாங்க. என்ன ஆசை? போலாம் தங்க சுரங்கத்தைய கழுத்துல மாறிக்கிட்டு. குட் மார்னிங் மாமா. எனக்கு தெரியும் இப்படித்தான் இருக்கும்னு. வாட்டுறாங்க. என்னடா அப்படி பாக்குற? உங்க மாமாடா. சொல்லாதே, அசிங்கமா இருக்கு. அவனுக்கு என்ன கண்ணு குருடா? நீ அறிமுகப்படுத்துற. போடி அந்த பக்கம். அத்தை, நானும் அப்பாவும் சிங்கப்பூர்ல இருந்து மாமா தலைய வெட்டு வெட்டுன்னு எத்தனை தடவை கட்டாச்சி வச்சிருக்கிறேன். வெட்டி எல்லாம் அப்படி இருப்பாரா? சாமி, நீங்க சொன்ன ஆளு வந்தாச்சு. எங்க ராசி எப்படி இருக்கும்னு நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க இப்படியே புறப்பட்டு ஓடி போயிடணும். ஏ, பாக்கி இல்ல, எதை வெட்ட வந்திருக்காங்க? கிராப் வெட்டிக்கோ மாமா, அப் டு டேட்டா இருக்கும். இது அசிங்கமா இல்ல? கிராப்பா? பாத்தீங்களா அறிவே? ஏ, அவன் அறிவை பத்தி என்கிட்ட வந்து சொல்றியா? பாதி மீசை எடுத்து தாவாங்கட்டல் ஓட்டி இருக்கான், தெரியல அறிவு. இந்த நாய் யாரு உள்ள விட்டது? ஐயோ, அவர் நாய். ஓஹோ, அவர் நாயா? இருக்கட்டும். ஏய், உன் மருமகிட்ட சொல்லி வை, ஊரு புதுசு, பார்த்து பழகட்டும். இந்த உலகத்தையே 2 தடவை சுத்திருக்கேன் மாமா. இந்த ஊரா? இந்த ஊருன்னு என்கிட்டயா சொல்றீங்க? காட்டு மராட்டி பசங்க இருக்கிற ஊர்.
குறிப்பா குடிமிக்கார பசங்களுக்கு அறிவு கம்மின்னு என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட். பட்ட அனுபவத்தை அப்படியே புட்டு புட்டுல வைக்கிறாரு. அகிலாண்டா உன் மருமகிட்ட சொல்லி வை. அவன் பாஷையில பேசிக்கிட்டு இருக்கான். நானா எல்லாம் உங்க பாஷையில தான் பேசுறேன். உள்ள கொதிக்குது குடிமையும் ஆளும் மூஞ்சியும். அகிலாண்டா என்னடா இது? சும்மா இராத்த. இந்த பட்டிக்காட்டை தவிர எந்த ஒரு கண்டிருப்பான்? கடலை பார்த்திருப்பானா, ஏரோப்ளேன் இருப்பானா, நல்ல சொத்து இருப்பானா, என்ன தெரியும்? சாதாரண குடிமிக்கார பையன். இவன் கேட்க மாட்டான். யாருங்க ஐயோ வேண்டாண்டா. டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நேரங்காலம் தெரியாம என்னோட மோதிரம். ஐயோ வேண்டாண்டா. அடே என்னமா இது? கம்பக்கடை போடுங்க. யாரடா குடிமைக்கார பையன் சொன்னி? எங்களுக்கு வழியில வரவேற்பு கொடுத்தானே அவன் ஒரு குடிமைக்காரன். அவனை சொன்ன கேட்டீங்களா? உங்க மருமகளை கையில அடிக்க எவனுக்கு தைரியம்? போடுங்க. போய் என்ன வந்தாலும் ஒரே பார்த்து வந்துருவோம். இங்கேதான் அப்படிப்பட்ட புண்ணியமா யாரப்பா அவனை கொஞ்சம் பார்த்தா தேவையில்லையே. மாமா என்ன ஆனாலும் சரி, நம்மளால உதைக்க முடியலனாலும் ஆளுக்கு 5-10 கொடுத்தாவது நொறுக்கு சொல்லணும். என்னங்க எலும்புக்கு 100 ரூபாய் தர்றேன், உடைச்சு காமிங்க. அடேப்பா எவ்வளவு பணம் பாத்தீங்களா? என் பிறந்த விட்டு தங்கட்ட அகலாண்டா மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாத. அவ்வளவுதான். என்னமோ இது பாடுபட்டு சேர்த்த பணமா எனக்கு தெரியல. ஏமாமா என்ன கள்ள நோட்டு அடிக்கிறவன பார்த்தேன். ஏண்டி நான் அவளை பத்தையாவா சொன்னேன், கோச்சுக்கிறானே. இவ்வளவு தம்பி ஏன் தெரியுமா? இவன் தான் சிங்கப்பூர் மச்சானா? ஏண்டி இந்த தம்பி தான் சிங்காரமா? இதுதான் அமுதாவா? என்ன சொன்ன கொண்டாவா? நீ அவனோட கேட்டிருக்கியா? ஏ மச்சான், பெரியம்மா அவனுக்கு தின்றதுக்கு லட்டு ஜிலேபி மைசூர் பாகு எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. பெரியப்பா அவனுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்கி வச்சிருக்காரோ. இல்லப்பா மச்சா கிட்ட சும்மா எனக்கு கூட்டம் அப்புறம் ஆட்டு சொல்லி வச்சிட்டேன். யாரு இந்த பசங்களா? எல்லாம் இந்த வீட்டை சேர்ந்தவங்க காரணம் இல்லாம அடிச்சிருக்காங்க. எங்க அகிலாண்டத்தோட ஆளுங்க இந்த வீட்டுல உட்கார்ந்து போறாங்கன்னு வயிற்றச்சோட வயிற்றச்சல். இந்த வீட்டுக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் இருக்கா? அப்ப உங்களுக்கு நிம்மதியா இருக்காதா? என்ன விளையாண்டாக்க வந்த உடனே பெரியம்மா கிட்ட வேட்டு வைக்கிறேன். சிங்காரா இந்த பையன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. அண்ணி ஏன் இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ளதான் திருவிழாவில் ஒரு மாதிரி நடந்துட்டாரு. உடனே நானும் ஆத்திரப்பட்டேன். ஆமாக்கா ஏதோ தெரியாம நடந்து போச்சு. உங்களுக்கு மருமகன் எங்களுக்கு இல்லையா? இந்த சமாதானம் நம்ம போனோம். நீ வா உள்ள. சிங்கப்பூர் மச்சான் ஜாக்கிரதையா போ, படித்தாங்க. பொன்னி உண்மையாதானே என்ன பெரிய மனுஷன்னு சொன்னேன். என் ஹிஸ்டரி தெரியும் போல் இருக்கு. இந்த நடவடிக்கை பார்த்து நான் தப்பா சொல்ல முடியுமா? கூட்டுற வேலைக்காக நீங்க வச்சிருக்காங்க. ஆமா இடியட். மேல்நாட்டுல பெண்களுக்கு இந்த வேலையே கிடையாது. இங்க ஃபீமேல்ஸ் ஸ்டைல் பண்றானுங்க. நீங்க கூட்டுற வேலை வேணாம், கீழே போடு. என்ன நடந்ததா? கையில என்ன வச்சிருக்க பாக்கல? இதான் நடந்திருக்கும். சமத்தியா ஒன்றிருக்கும் போல இருக்கு சிங்கப்பூரானுக்கு. அப்படியா? அம்மா பொண்ணு நீ மகராட்சியா இருக்கு. மகராட்சி ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. என்னடா நடந்தது? அயோக்கியப்பேன் அயோக்கியப்பேன். அம்மா ஆமா முடியாது. ஆமா அண்ணனுக்கு வந்தானே எனக்கு வந்தா நான் சொன்னா கேளுமா. ஆமா விடுங்க. ஆமா ஆமா நீங்களா? அண்ணே நான் பக்கத்துல சந்திச்சேன்னு சொன்னேனே. அது இவருதான். நம்ம மணிடா. தெரியுமா யார் இவங்க? என்னடா இப்படி கேக்குற? உங்க அத்தாண்டா என் அண்ணன் மகன் சிங்காராம். அவன் தங்கச்சி அம்முதான் இது. மாப்பிள மாப்பிள ஹவாரியோ நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை என் வீட்டுல சந்திப்பேன். அன்னைக்கு நடந்ததை பத்தி நான் ரொம்ப வருத்தப்படும். எதுக்காக வருத்தப்படணும்? நம்ம சந்திப்பு சகதிகளை ஆரம்பிச்சாலும் சொந்தத்துல கொண்டு போய் விட்டுடுச்சு. கரெக்ட் மாப்பிள. உங்க வில்லேஜ் ஒரே ட்ரை பாலவன் அம்மா இருக்கு. நமக்கெல்லாம் வெட்டேரியா தான் இருக்கு. அதனாலதான் புறப்பட்டேன். குட் பை தங்கச்சி. டேக்லியோ புறப்படணும். போயிட்டு எவ்வளவு வந்தா? ஏன்னா நீ வர்றேன் எனக்கு அறையில காசு ஒரு கல்தாசி போட்டுக்க கூடாது. நான் பேசுறதுக்கு வண்டியை கொண்டுட்டு வந்துருப்பேன்டா. சிங்கப்பூரா பஞ்சடைய தம்பிய சும்மா தலை தலை தொட்ட வாழை குட்டி மாதிரி இருக்கான். ஏன்னா குழாவை மாட்டிக்கிட்டு என்கிட்ட பிலுக்கு பிலுக்கு பிலுக்கிறிய. இப்ப பிலுக்கலாம் பாக்கலாம். இங்கிலீஷ்ல மாட் மாட்டலாம். மணி உங்க அத்தா அம்மாவை போட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்கப்பா. நீ யாரும் கொஞ்சம் சொல்ல. ஏமாப்பிள்ள போக போறீங்க? நீங்க போகவே கூடாது. அந்த ஒன்றெல்லாம் நமக்கு இருக்குடா. அவங்க போனா போட்டோம். அம்மா காத்துட்டு இருக்காங்க. வாழ பார்த்தோம். மாப்பிள உன் பிரதரா இவன் மகா நியூசன். உன்னையும் அத்தையும் தவிர இந்த வீட்டுல எல்லாம் ஃப்ரூட். ஐயோ ஐயோ இப்படி தாண்டா என்ன இங்கிலீஷ்ல பாடு பாடுன்னு பாடுறான். தினம் எனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. தம்பி நீ இங்கிலீஷ்ல 2 பாட்டு விடுறா பாட்டு. அண்ணன் அவருங்க சிங்காரம் மணி என் வயசுல பிறக்கலனாலும் அவன் தான் என் மகன். அண்ணன் இவர் நமக்கு உறவுன்னு மெட்ராஸ்லயே தெரிஞ்சிருந்தா நடக்கிறத வேற. தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு மடக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு மடக்காங்க. எனக்கு பயமா இருக்குடா. வாடா அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா கேட்டா மணி எப்பப்பா வந்த? இப்பதான் பெரியப்பா. இல்ல பெரியப்பா இந்த பையன் போய் சொல்றான். இவன் வந்து 1 மணி நேரம் ஆகுது. அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க உன்னை பாக்குறதுக்கு. வாடான்னு கூப்பிட வந்தா இந்த கூட்டமே இவங்கிட்ட என்ன நெருக்க விட மாட்டேங்குது. நெருங்க நீங்க உள்ள வாங்க. நான் 5 நிமிஷத்துல அம்மாவை பாத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ
ஆயப்பனை பாக்குறதுக்கு இப்பவே நிமிஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். உருப்படியான மாதிரி தான். என்னங்க கேட்டீங்களா? நம்ம அவனால மணி பட்டணத்துல சந்திச்சுட்டானா? இந்த பையனவனை நான் படிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பிச்சேன். அவன் ஏன் இவளை பாக்குறான்? என் ஐடியா எங்க பிரயோகப்படுத்தணும், ஒரு கூட்டம் அழுதுதான் தீரணும். அத மரம் வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்கிறவன் ஒருத்தன், அதனுடைய பலனை அனுபவிச்சு இருக்கிறவன் இன்னொருத்தன். இதான் இயற்கை. எங்க மணி மாப்பிள மணியா, நான் பிரிச்சு பல்ல இருக்கிறியா? எனக்கு அம்மா உனக்கு ரொம்ப பிடித்தமான இந்த கொலாபுட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. அங்க இருந்து கூப்பிட்டா போறாரா? இங்க வந்து சொல்லணுமா? யோசிக்காதா? என்ன நீ பட்டணத்துல இருந்து எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல, என்ன மறந்துட்டேடா? சரி, அம்மா காத்துட்டு இருக்காங்க. கொலா புட்டு ஆறி போடுறதுக்குள்ள சாப்பிடணும். வந்துடுறியா? வந்து ஆறிடும். என்ன மாப்பிள்ள கொலா புட்டுன்னு சொல்றான்? என்ன கொலா புட்டு? என்ன மாப்பிள்ள கிண்டல் பண்றீங்க? இந்த மூந்தல் குழாயில அரிசி மாவு போட்டு ஆவியில வேக வைக்க மாட்டாங்க? இந்த பாயல் கேக். அப்படிதான். உலகத்துல நீராவில கப்பல விடுறான், ரயில விடுறான், இன்னும் என்னென்னமோ விடுறான். நீங்க என்னடா நீராவிலேயே புட்டை செஞ்சு உள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெரிய ஆளுங்கடா அதிகமா. என்ன மாப்பிள்ள ரொம்ப தூரம் போயிட்டீங்க? பச்சா மட்டும் போதாது, என்ன மாதிரி அறிவாளியோட தொடர்பு இருக்கணும். அதாவது டெக்அப், நல்ல சம்பந்தம் உண்டாயிடணும். மாப்பிள்ள கண்டிப்பா சம்பந்தம் வச்சுக்கிறேன். என்னையில இருந்து நீ அப் டு டேட் அறிவாளி. தங்கச்சி எங்க காட்டுக்கிட்டு இருக்கு போலாமா? இத பல்லு வலிக்கிட்டு வந்துடும். விளக்குறது போதும், பாலிஷ் போக தேய்க்காதேவா. நல்ல பசு நெய்யா கொண்டா சொல்றேன். பட்டணத்துல கலப்பு கடை சோறுல பசு நெய் எல்லாம் கிடைக்காது, எல்லாம் கலப்படமா இருக்கும். கொண்டா வை. நீ முதல்ல சாப்பிட்டப்பா, அவன் வருவான். அவன் வராம நான் எப்படிமா சாப்பிடுறது? அவனு வரட்டும், நாங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறோம். நானா வேணாங்கிறேன்? ஆனா நான் நம்பல அவன் வருவான். பட்டம் போய் படிச்சவன், அவனுக்கு என்னப்பா சொல்ல முடியும்? அம்மா, படிப்பு வேற புத்திசாலித்தனம் வேறன்னு நம்ம பெரியப்பா அடிக்கடி சொல்லுவார்ல. அவன் டில்லிக்கே ராசாவா இருக்கட்டுமே, இந்த கண்ணையா மூப்பனாருக்கு தம்பி தான். கொண்டா. என்ன மாப்பிள்ள இன்னைக்கு புதுசா இருக்கு, ஒரே நாட்டம். நாட்டமா? இந்த மாப்பிள்ளைக்கு எருமை தயிரும் என்னைக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன எதை பார்த்தாலும் நாருதுங்க. கேட்டா நீங்க தான் சொல்லுங்களேன். என்ன மாப்பிள்ள இது எங்க இருந்து வருது தெரியுமா? தெரியாது. சீனா தேசத்துல தயார் பண்ற சிங் சாங் ஜாம். ஜாம் ஜாம். ஆமா, இதை எதுல தயார் செய்யறாங்க? அதை கேட்காத அசிங்கமா. பின்ன அதை போய் ரொட்டியில போட்டு சாப்பிட சொல்றீங்களா மாப்பிள்ள? ரொட்டியில மட்டுமா? அமுதாமா காலையில இதைத்தான் மூஞ்சில பூசிக்கிறாங்க. இதையா? இதையெல்லாம் பூசிக்கிறாங்க. இது பூச பூச பால் சேரும். தங்கச்சி கண்ணத்தை பாரு, நல்லா ஆப்பிள் மாதிரி இருக்கு. இதை பூசிக்கிட்டா சாகிற வரைக்கும் சுருக்கம் ஏறாது. என்ன அங்க பாக்குற? இங்க பூசிக்கிறாங்களே மஞ்சள் பேசல சதுர் நினைச்சியா? இதெல்லாம் சிறுசரக்கு. எனக்காக அண்ணனும் அம்மாவும் காத்துட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இவனை திருத்தவே முடியாதம்மா. 1ஆம் கிளாஸ் பையலுக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தர இன்னும் புரியல. சிறுத்தேனை கொண்டாடல, இவனை குளிப்பாட்டுவோம். இல்ல மாப்பிள்ள, அண்ணனோட டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதை போயிட்டு உடனே வந்துடுறேன். நீங்க அவசியம் போகத்தான் வேணுமா? உடைக்காதே பண்ணி. என் தம்பி எங்க தோட்டத்து பக்கம் என்னமா குளிக்கிறான்? இல்லையே, மாடியில அவங்க கூட சாப்பிடுறாரு. அம்மா பாத்தியாமா அந்த பயல? நான் அவனுக்காக எவ்வளவு நாளைக்கு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். அண்ணன் ஆச்சேன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறானம்மா. மத்த மேல அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு இருக்கானா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? அவன் என்னதாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இரு கேட்டுட்டு வரேன். வேணாப்பா, உனக்கு எதுக்கு அந்த தொல்லை? இல்லம்மா, அவனை இப்படியே விடக்கூடாது, கெட்டு போயிடுவான். அவனை கண்டிச்சு வைக்க வேண்டாம். மேல மணி இருக்கான், அம்மா அவனை பலகாரம் சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க தெரியுமா? நான் என் தம்பியை கூப்பிட போறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இருந்தா என்ன பெரிய அள்ளிராணியா? அவனை பாக்கிறதுக்கு நான் போறேன். நிறையமா பேசுறது தெரியுமா? உள்ள வேகுது. குஞ்ச பறி கொடுத்த கோழி மாதிரி மனசு குடிக்குது. அப்படியே நான் சின்ன பிள்ளைங்க இருந்து மேல போய்கிட்டு கீழே வந்துகிட்டு தான் இருக்கேன். என்ன போக நான் சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. என்கிட்ட சொல்ல இருக்கு, வேற யாருக்கு யார் சொல்லுங்க போங்க. ஏன்கா இப்படி வீணா பழி சுமத்துறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தோம்? எதுக்காக என்னையும் பிள்ளையும் ஆக விட்டாம விரட்டுறீங்க? பாத்தியாடா, நான் விரட்டுறேன்னா என்ன விரட்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து சாதி பண்ணி கொல்ல பாக்குறீங்க. அக்கா, இன்னொரு தடவை சொல்லாதீங்க. என் பிள்ளை மேல ஆணையா சொல்றேன். உங்களை பத்தி நாங்க எந்த நினைப்பும் நினைக்கல. கேட்டியாடா கேட்டியாடா, எந்த நினைப்பு நினைக்கலையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டுல நம்ம ஒரு நாதி இல்லையே. ஏன் அத்தை நான் இல்ல? நீருக்கு போதாடா இப்படி எல்லாம் நடக்குது. கவலைப்படாதே, இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சேன். என்னடா வழி? ஒரே வழி, உத்தமமான வழி, நேர்மையான வழி. நல்லா கவனி. இந்த வீட்டுல ஒரு குறுக்கு செவரு எடுத்து போறேன். அவங்க வேற, நம்ம வேற. இனிமே அங்க வேற போல, இங்க வேற போல. அவ்வளவுதான். அதான் இங்க நடக்காது. பெரியப்பா பெரியப்பா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த சிங்கப்பூரம் பெரியம்மா கிட்ட என்னென்னமோ சொல்றான். அவன் கிடைக்கிறான். என்னடே சிங்கரா மேல வாகப்பிரிவினைக்காக நீ வந்திருக்கிறியா? ஏய், இந்த வயசு நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதீங்க. ஏன் நடக்காது?
இந்த அகிலாண்ட உயிரோட இருக்கணும்னா அது நடந்துடே தீரணும். சரி, அதுல இல்ல. என்னடா கை தட்டுற? உன் புத்தி ஏண்டி இப்படி போகணும்? நல்ல மரத்துல புல்லுரிவு மாதிரி நம்ம குடும்பத்தை கிடைக்க இவன் வந்திருக்கிறான். இவன் பேச கட்டி ஆரணி போடி உள்ள அத்தை சதி அத்தை சதி செய்யறான். இந்த ஆள் உனக்கு சதி செய்யறான். கட்டின புருஷனே உனக்கு துரோகம் செய்யறான். அத்தை பால் போல உன் மனசு உன்னை ஏமாத்துறான். அத்தை அத்தை இந்த மனுஷன் நீ நம்பாதே. உனக்கு நான் சொல்லி வச்சிருக்கிறேன். பாகத்தை கண்டிப்பா பிரிக்கணும்னு சொல்லிடு. நம்பினே கையில கலையத்தை கொடுத்து கஞ்சிக்கு காத்தா பறக்க விட்டுருவான். இப்படி நீ தெரிஞ்சிருந்தா என் அத்தையை சிங்கப்பூர்லயே ஒருத்தருக்கு கட்டி கொடுத்து வேடிக்கை பார்த்திருப்பேனே. இந்த குடிமராதனுக்கு கட்டிட்டு நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கேன். அத்தை என் அத்தைக்கு பிள்ளை ஏமாத்த பாக்குறியா? நான் இல்ல என் திங்கிறதுக்கா? ஏண்டா தண்டத்தோடு இப்ப சொல்றேன். இன்னும் ஒரு நிமிஷம் முடிக்க அவன் ஏன் போகணும்? எதுக்காக போகணும்? அவன் சொல்றத என்ன தப்பு? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்ததான் பாக்குறீங்க. இன்னைக்கே பாகத்தை பிரிச்சாகணும். இல்ல நான் இதே இடத்துல தூக்கு போட்டு போகிறேன். அத்தை யாரும் செய்யாத சத்தியாகிறவங்க. அத்தை தொங்கு. அப்புறம் நான் இந்த ஆளை பாத்துக்கிறேன். தொங்கு தாராளமா தொங்கு. யாரும் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜென்மத்தில் நான் சொல்றேன் கேட்டுக்க. பாகப்பிரிவினை மட்டும் இங்க நடக்கா. அப்படியா? சிங்காரா போய் கயிறு எடுத்துக்கிட்டு வாடா. டேய் சிங்கரா, கயிறு வேண்டாம்டா. சங்கிலே கொண்டு விட்டு போடுறா. தொங்கட்டும் தொங்கட்டும். அண்ணி எங்களுக்காக நீங்க தூக்கப்பட வேண்டாம். இந்த சொத்து புறா வேணுமானாலும் எடுத்துக்கோங்க. ஆனா தயவு செய்து பாகப்பிரிவினை மட்டும் வேண்டாம். சோ போடுறான் அத்தை, சோ போடுறான். ஏமாந்துறாதே. நாளைக்கே பாகத்தை பிரிச்சு பத்திரத்தை எழுதி ஆகணும். ஆமாடா சிங்காரா, ஆமா. இப்படி எல்லாம் பேசி தம் பிள்ளைகளுக்கு எல்லா பத்தியும் சேர்த்துக்கணும். திட்டாண்டா திட்டா. அண்ணி எங்களுக்கு யாருடைய சொத்து தேவையில்லை. கேவலம் இந்த சொத்துக்காக நாங்க பிள்ளைகளை பத்தி வளர்க்கணும். உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செய்யணும். இந்தாங்க, ஏன் இப்படி குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம மணிக்காரரு, நாட்டாமக்காரரு, ஊர் பெரியவங்க இவங்க எல்லாம் போய் பார்த்து வந்துட்டேன். அவங்க எல்லாம் நீங்க வந்து சொல்லணும்னு சொல்றாங்க. வாங்க. அகிலாண்டம், உன் கால் வேணும்னாலும் விழுகிறாண்டி. தலைமுறை தலைமுறையா ஒத்துமை இருந்த புத்தகத்தை வேண்டி கெடுக்கிறேன். பாருங்க, பாகத்தை பிரிக்க அவங்களே தயாரா இருக்கிற போது நீங்க ஏன் என் தலையில கல்ல போடுறீங்க? அவனாவா பாகத்தை பிரிக்கணும்னு சொல்றான். இல்ல, நீ பண்ற அட்டகாசத்தை பார்த்து சகிக்க முடியாம பாகத்தை பிரிக்கணும்னு சொல்றான். பேரன் பேசி எடுத்து போயிட்டான். அப்படி இருந்தும் என் முன்னால நின்று ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாண்டி. அப்படிப்பட்ட உத்தம செய்யாதே. நம்ம உருப்படியாக மாட்டோம். சின்ன பிள்ளையா குட்டியா? உனக்கு வேண்டியது துணியும் சோர்ந்தானடி. அதுக்கு என்ன குறவா வச்ச? இந்த நொண்டி சமாதானம் எனக்கு தேவையில்லை. உடனே பாகத்தை பிரிக்க சம்மதிக்கல. இது உங்க கண்ணு முன்னாலே நான் போய் கணக்கு எழுத போறேன். ஏன் வேண்டாண்டி வேண்டாம். ஏண்டி என் மானத்தை வாங்குற? சரி, உனக்கு வேண்டியது பாக பிரிக்கணும் தானே? ஆமா. உன் இஷ்ட பிரகாரமே செஞ்சுக்க. என் தம்பி இது எப்படி நடந்தாலும் என் மேல வருத்தப்பட மாட்டான். கடவுளே, அகிலாண்டம் செய்யற ஆர்ப்பாட்டம் என் மானத்தை வாங்கிடும் போது நான் கோர்ட்டு ஏறி இருக்க மாட்டேன். உன் கோயில் வாங்க எனக்கு நீதிமன்றம். மனசுல உன்னை வச்சு நியாயம் பேசுறானே அந்த செண்டால சிங்கப்பூர். அவன் குணம்தான் உனக்கு தெரியும். கடவுளே, நீதான் அவனுக்கு புத்திமதியை கற்பிக்கணும். நேரம் போட்டு படியா. நம்ம ஊர் பஞ்சாயத்தார் முன்னிலை சுந்தரலிங்கம், வைத்திலிங்கம் அண்ணன் தம்பி இருவருக்கும் பாகப்பிரிவினை கீழ்கண்ட விதமாக செய்திருக்கிறோம். 1. உள்ளூரில் இருக்கிற நஞ்சை புஞ்சை நிலம் மொத்தம் 60 ஏக்கரில் சரிபாதியாக ஆளுக்கு 30 ஏக்கர் நிலம். 2. வாடிப்பட்டி புதுப்பட்டி தோட்டங்களில் சரிபாதியும் தலைக்கு 20 மாமரமும் 9 புளிய மரமும் 40 தென்னை மரங்களும் சேர வேண்டியது. அது தவிர மாடு, ஆடு, பண்டம், பாத்திரங்கள், இந்த தெற்கு பார்த்த கட்டுமச்சு வீடு எல்லாவற்றையும் சரிபாதியாக பிரித்திருக்கிறோம். இதன்படி தலைமுறையாக அவரவர் பாகத்தை அவரவர் அனுபவித்து வர வேண்டியது. எல்லோருக்கும் சம்மதம் தானே? தம்பி, யார் எது பிரிச்சாலும் என் மனசுக்குள்ள உண்மையில வச்சிருக்கிற அன்பு, ஒரு பிரியமும் ஒரு மதிப்பு யாராலையும் பிடிக்க முடியாதப்பா. யாராலையும் பிடிக்க முடியாது. பச்சை வாங்கிக்கோ. பைசா போட்டியிலவே இலடைய சோக்கேட்டிலவே போ. சுந்தரலிங்க, உன்னுடைய பாகப்பிரிவினை பத்திரம். அதுல ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? என் சிஸ்டர் அமுதாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை மணி இருக்கானே, அவனுக்கு சேர வேண்டிய பாகம் இதுல இருக்கு. தம்பி தம்பி, அப்பாவுக்கு ரொம்ப மோசமா இருக்குப்பா நிலைமை. உன்னை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாரு. அன்னைக்கு ஊராங்க மத்தியில ஒண்ணுக்கு உதவாதவன் அப்பன் பிள்ளைங்கிற உறவு இன்னோட முடிஞ்சு போச்சு. நான் செத்தாலும் என் புறத்தை கூட வந்து பார்க்க கூடாதுன்னு வீராப்பு பேசினாலே அதை நான் இன்னும் மறக்கல. நீ மறக்கல? நீ என்ன மறக்கல? பெற்றவனுக்கு பித்து பாரு, அவரு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. வேண்டாம், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்போ அப்ப நம்மள திட்டல, அடிக்கல, அப்ப நம்ம என்னடா செஞ்சோம்? இப்ப மட்டும் நம்ம என்னடா அவ்வளவு பெரிய மனுஷனா போயிட்டோம்.
கோழி மிதிச்சாடா குஞ்சு செத்துடும். அம்மா அம்மா கண்ணு கண்ணு, நான் உன்னை விட பெரியவம்மா. நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காது. நமக்குள்ள 1000 வித்தியாசம் இருக்கட்டும். நீ இன்னையில இருந்து எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட. எங்களுக்கு வர்ற நன்மை தீமையில்வா இனிமேல் ஒன்ன சேர்ந்துட்டாமா. நீயாவது அவருக்கு சொல்லி கொஞ்சம் கூட்டிட்டு வா. அப்பா உங்களை இந்த கல்யாண குளத்துல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருப்பா. இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு மனமாற விரும்பியவர் என்ன இந்த குலத்தோட பார்க்க ஆசைப்படுவாரா? இல்ல நான் தான் அங்க வரலாமா? தம்பி, நான் ஆராட்டி போனாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்களே, இந்த நேரத்துல நீ பேரம் பேசு. மனக்கோலத்தோடு இருக்கும் என்னிடம் தகராறு செய்ய வேண்டும் என்பதானே உங்கள் நோக்கம்? வர விருப்பம் இல்லையா? போக வேண்டியதானே? இங்க பாரா, நீ தாலி கட்டிட்டு பொஞ்சாதியோட நின்றுகிட்டு இருக்க. அங்க உன்னை பெத்தவ தாலி வாக்கியம் பறிபோயிடக் கூடாது, மஞ்சள் அழிஞ்சிடக் கூடாதுன்னு குடியா துடிச்சுக்கிட்டு நிக்கிறானா? இங்க பாரா, அவன் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தா பாரு, அந்த கூலிக்காவது வந்து சொல்லடா நன்றி கெட்ட பயல. முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ
கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ. சண்டிராணி என்ற ஒரு படம், அதற்கு மதிப்புக்குரிய பி பானுமதி அம்மா தான் ஸ்டோரி டைரக்ஷன் எல்லாம். அதில் 3 வருஷன் படம். அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. ஹிந்திக்கு ஒரு மெட்டு போட்டு கொடுத்தேன். அந்த ஹிந்தி பாட்டு எழுதுகிற வாத்தியார் 3 நாள் கஷ்டப்பட்டார். அந்த டியூனை அந்த மெட்டுக்கு பாட்டே வரல. அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டார். நான் என்ன பண்ணேன், இப்போ நிறைய இந்த ஹிந்தி பாடல்கள் கேட்டு கேட்டு எனக்கு காதில் இருக்குல்ல, ஒரு அளவு கொடுத்தேன் அவருக்கு. எப்படின்னா, சந்தாத்தலே முஸ்குராயி ஜவானியா அப்படின்னு எஹினா முக்குடான்ட்டான். இதான் பல்லவின்னு சொன்ன உடனே பானுமதி அம்மா ராமகிருஷ்ணா அசந்து போனாங்க. என்ன அவன் என்னமோ உடனே நீ தான் பல்லவிங்கிற, எஹி சே பகுத் படா மீனிங் ஆத்தா ஹே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அடுத்த லைன் எப்படி எழுதலான்னாக்கா, நான் சொன்னது சந்தாத்தலே முஸ்குராயி ஜவானியா அப்படின்னு நான் பாடினேன். அவர் ஃபினிஷ் பண்ணது எப்படின்னா, ஹோட்டோ பே ஆகை தில் கி கஹானியானார். நான் ஜவானியா, அவர் கஹானியானார். அதுதான் இந்த வான் மீதிலே பாட்டு. வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே. வான் மீதிலே வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே. வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே. வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே. வண்ணம் சேர்க்கலாமதே சுவன்னிலாவிலே, வண்ணம் சேர்க்கலாமதே சுவன்னிலாவிலே, வான் மீதிலே வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே. சுகாதீதமேவும் அனுராக கீதம் ஸ்ருதியோடு பாடும் மதுவண்டு கேளாய். சதானந்த தீவிய கானம் இதே, வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பெய்தே. வண்ணம் சேர்க்கலாமதே சுவன்னிலாவிலே, வான் மீதிலே வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பெய்தே. வசந்தத்தில் ஆடும் மலர் செந்தும் நீயே, மையல் கொண்டு நாடும் தமிழ் தென்றல் நானே. இதென்றான் என்
திகைப்பதும் தவிப்பதும் தெரியாதா எண்ணமும் என்ன நீ இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ என்ன எங்கே எப்போ கண்ணை கொத்தும் பாம்பை போல காவலிருந்த கோட்டைக்குள்ளே உன்னை கண்டு அன்பு கொண்ட உள்ளம் கண்ணை கொத்தும் பாம்பை போல காவலிருந்த கோட்டைக்குள்ளே உன்னை கண்டு அன்பு கொண்ட உள்ளம் பலசாலி என்று நீ சொன்ன உருவம் பலசாலி என்று நீ சொன்ன உருவம் பறந்து வந்திருக்குது உன்னை தேடி பறந்து வந்திருக்குது உன்னை தேடி எண்ணமும் என்ன நீ இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ எண்ணமும் என்ன நீ இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ என்ன எங்கே எப்போ எண்ணமும் என்ன நீ இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ எண்ணமும் என்ன நீ இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ என்ன எங்கே எப்போ கண்ணும் சிவக்க பேசி காதல் என்னும் அம்பை வீசி சின்ன பெண்ணின் நெஞ்சை தொட்ட ராஜா கண்ணும் சிவக்க பேசி காதல் என்னும் அம்பை வீசி சின்ன பெண்ணின் நெஞ்சை தொட்ட ராஜா தெருவெங்கு உன்னை தேடி அந்த ரோஜா தெருவெங்கு உன்னை தேடி அந்த ரோஜா திகைப்பதும் தவிப்பதும் தெரியாதா திகைப்பதும் தவிப்பதும்
கொத்தும் பாம்பை போல காவலிருந்த கோட்டைக்குள்ளே உன்னை கண்டு அன்பு கொண்ட உள்ளம் பலசாலி என்று நீ சொன்ன உருவம் பலசாலி என்று நீ சொன்ன உருவம் பறந்து வந்திருக்குது உன்னை தேடி பறந்து வந்திருக்குது உன்னை தேடி எண்ணமும் என்ன நீ இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதிப்போ எண்ணமும் என்ன நீ இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதிப்போ என்ன எங்கே எப்போ நான் நன்றி யார் வருவார் அன்பே நான் நன்றி யார் வருவார் இளநங்கை உன்னை வேறு யார் தொடுவார் நான் நன்றி யார் வருவார் அன்பே நான் நன்றி யார் வருவார் பாடாமல் பாடுகின்றார் வண்ணப்பாவை உந்தல் இடக்கோவை தன்னில் இந்த காயம் என்ன வந்த மாயம் என்ன வண்ணப்பாவை உந்தல் இதழ் கோவை தன்னில் இந்த காயம் என்ன வந்த மாயம் என்ன இதழ் கோவை என நினைத்து கொண்டதோ இதழ் கோவை என நினைத்து கொண்டதோ முத்தம் தந்ததோ சொந்தம் கொண்டதோ கண்ணே மாதென்னையா தொடுவார் எந்தன் மன்னன் உமை என்று யார் வருவார் மாதென்னையா தொடுவார் கன்னி மாலை கண்டும் இன்ப ஜோலை வந்தும் இன்னும் கோபம் என்ன மின்னும் நாணம் என்ன அதில் ஆசை மடை கடந்த வெள்ளமே இந்த நெஞ்சமே எந்த சொந்தமே கண்ணே நாம் அன்பை யாரறிவார் அன்பே நாம் அன்பை யாரறிவார் இந்த நலம் நாடும் மன இன்பம் யார் பெறுவார் நாம் அன்பை யாரறிவார் கண்மணி கண்மணி கனியே சிறுமணி பொன்மணி பொன்மணி பூவே மாங்கனி
வானத்தின் ஒளியே தெய்வத்தின் நிழலே உடலும் உயிரும் நீயே அம்மா நான் உனக்கே உலகில் வாழேன் அம்மா முத்தமிழ் முத்தனி முப்பாலே இந்த உலகும் உனக்கப்பாலே கோவில் வாசல் கோபுர கலசம் கொஞ்சம் தேடல் மங்கள கீதம் தங்கத்தில் வைரம் சங்கொலி நாதம் தங்கத்தில் வைரம் சங்கொலி நாதம் உன் புகழ் பாடும் இன்னிசை கேட்டேன் என்னை உனக்கே தந்தேன் அம்மா நான் என்றும் உனக்கே வாழேன் அம்மா கண்மணி கண்